Hi viewers, இன்னைக்கு நம்ம வெஜ் வீட் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெசலில் 1 கப் கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. மாவு ரெடி பண்ணிவிட்டு மாவை இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தட்டு போட்டு மூடி ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு முட்டைக்கோஸ், மூணுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் குக்கிங் வினிகர் ஊற்றிக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். காய் ரொம்ப அதிகமாக வதங்கிடக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கடாயை இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். கொஞ்சம் நல்லா பரட்டி விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அந்த காய் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டஃபிங், அதை மாற்றி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நல்லா ஆறணும் ஸ்டஃபிங், அப்போ தான் நம்ம மோமோஸில் போட முடியும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு பார்க்கலாம். நல்லா மாவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு ஒரு பால் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்தால் ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில், அதை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்த மாவில் சைடில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி வச்சு ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. நடுவில் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா ஸ்டஃபிங், அதை வைங்க. வச்சுட்டு சின்ன சின்னதாக மடிங்க. மடிச்சுட்டு நடுவில் எல்லா மடிப்பையும் சேர்த்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுங்க. ட்விஸ்ட் கொடுத்துட்டு சென்டரை ப்ரெஸ் பண்ணுங்க. அழகான மோமோ ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மோமோஸை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி மோமோஸை ஒரு காட்டன் துணியில் ஈரமாக்கி அது மேலே போட்டுட்டு மோமோஸ் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தட்டை எடுத்து பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் மோமோஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்த மோமோஸை நம்ம எடுத்து ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறம் மோமோஸை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. யம்மியான வீட் மோமோஸ் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.